அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு சிங்குச்சா சிங்குச்சா மஞ்சள் கலர் சிங்குச்சா சிகப்பு கலர் சிங்குச்சாங்கிற மாதிரி ஒரே பாடலோட சூப்பரான கலர்ஃபுல்லான சமையல் தான். காலை டிஃபனுக்கு இன்னைக்கு இடியாப்பம் செய்யலான்னு பிளான் பண்ணி செய்யறோம். எப்போ பார்த்தாலும் ஒயிட் கலர்லேயே செஞ்சா எப்படி ஒரு கலர்ஃபுல்லான இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இன்னைக்கு ரெட் கலர் இடியாப்பம் முடிவு பண்ணி இருக்கு பீட்ரூட் அதை துருவி நல்லா ஜூஸ் எடுத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சு வழக்கம் போல இடியாப்பம் எப்படி பசையுமோ அது மாதிரி பசஞ்சிட்டேன். எப்பயும் போல இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்து நல்லா ரெட் கலரில் வரும்னு பார்த்தா ஒரு ஆரஞ்சு கலரில் தான் வந்தது. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜூஸ் எடுத்து பிழிஞ்சதுனால கலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது அந்த பல்போடு சேர்த்து செஞ்சேன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை, டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல. பசங்களுமே பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா, இனிமேல் கலராக இடியாப்பம் செய்யுங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னங்க, காலையில் சிகப்பு கலர், மதியத்துக்கு மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலரில் லெமன் ரைஸ் வந்து சூப்பராக செஞ்சு சிம்பிளாக வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டாச்சு. தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த வாழைப்பூ இருந்தது, அதை வச்சு சாயந்தரத்துக்கு வாழைப்பூ வடையை வச்சு சும்மா செம்ம ஆசத்தில் இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போச்சு. வாழைப்பூ வடை செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.